வணக்கம். 2024 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலியமா ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கோ ஒரு பிரைவேட் காலேஜுக்கோ போகணுங்கிற ஒரு ஆசையோட எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அதே போல சர்டிபிகேட்டையும் உள்ள அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இந்த சர்டிபிகேட்லாம் உள்ள அப்லோட் பண்ணோம்ல, இந்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க? சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எங்க நடக்கும்? அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யாரெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகணும், யார் யாரெல்லாம் டிஎஃப்சி சென்டருக்கு போகணும், யார் யாரெல்லாம் டிஎஃப்சி சென்டருக்கு போக தேவையில்ல அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோலாம் தெளிவாக சொல்ல போகிறேன். எப்படி உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக தெரிய போகுது. அதனால் உங்களுடைய ஃப்ரெண்டு யாராவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும்னு தெரியாமல் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை டச் பண்ணிக்கங்க. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மே 6ஆம் தேதியிலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாருமே பரபரப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. சர்டிஃபிகேட்டையும் உள்ள அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,25,950 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அந்த பணம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி வந்து ஒரு 500 ரூபா கட்டுவாங்க, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி வந்து 250 ரூபா கட்டுவாங்க. அப்படி பார்த்தோம்னா 1,75,968 பேர் வந்து பணம் கட்டியிருக்காங்க. அதே போல சர்டிபிகேட்லாம் உள்ள அப்லோட் பண்ணி எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,42,627 பேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு டைம் முடியல. ஜூன் 6 வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் சர்டிபிகேட்லாம் உள்ள அப்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் டைம் இருக்கு. ஸோ அதனால இது முடிகிற வரைக்கும் நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த கட்டமா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும் கோபின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் அதாவது இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு ஒதுக்கீடு இருக்கு. அதுல வரக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸ் மாணவர்கள் மட்டும், அதாவது விளையாட்டு வீரர்கள் இருக்காங்கல்ல, விளையாட்டு வீரர்கள்னா அவங்க ஒரு கேமிங்ல நல்லா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா விளையாடுற ஸ்டூடெண்டா இருப்பாங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நேரடியா அங்க கூப்பிடுவாங்க. எங்க கூப்பிடுவாங்க? நீங்க எல்லாம் சர்டிபிகேட்லாம் உள்ள அப்லோட் பண்ணிருப்பீங்க. உங்களை அண்ணா யூனிவர்சிட்டிக்கே கூப்பிடுவாங்க, ஸ்போர்ட்ஸை மட்டும். மற்றபடி எக்ஸ் சர்வீஸ் மேனு அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் லேபிள்கிட்ட கூப்பிட மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் மட்டும் நேரடியா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகணும். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு உங்களுடைய சர்டிபிகேட்லாம் சரிபார்ப்பு பண்ணி நீங்க உங்களுக்கு என்ன ரேங்க் கொடுக்கலாம், உங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்களே பார்த்து எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. உங்க அந்த ரேங்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. யாரு? ஸ்போர்ட்ஸுக்கு. சரி, முடிச்சிட்டேன். யாரு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகணும்? ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான். மற்ற எல்லாரும் எங்க போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க நல்லா நோட் பண்ணிக்க வேண்டியது, ஜூன் நம்ம 12ஆம் தேதி எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு தெரியும், ஜூன் 12ஆம் தேதி ரேண்டம் நம்பர் வரப்போகுது. ரேண்டம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது எல்லாருக்குமே ஒரு ரேண்டம் நம்பர் வரும். யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ, சிபிஎஸ்இ மாணவர்கள், ஸ்டேட் போர்டு மாணவர்கள், கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு ரேண்டம் நம்பர் வரப்போகுது. அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன். ரேண்டம் நம்பர் வந்தது 12ஆம் தேதி வந்துடும். கரெக்டா ஜூன் 12ஆம் தேதி வந்துடும். அந்த ரேண்டம் நம்பர் வந்ததுக்கு பிறகு ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு ஆன்லைன்ல நடக்கும். ஆன்லைன்ல டிஎஃப்சி சென்டர்ல நடக்கும். மற்றவங்க எல்லாத்துக்குமே யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே டிஎஃப்சி சென்டர், உங்க ஊர்ல ஒரு டிஎஃப்சி சென்டர் போட்டிருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். நீங்க செலக்ட் பண்ணிருப்பீங்க, ரிஜிஸ்டர் பண்ணையில ஒரு டிஎஃப்சி சென்டர் செலக்ட் பண்ணீங்கல்ல, அங்கதான் உங்களுடைய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி நடந்து முடிஞ்சிருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எல்லாருமே உள்ள அப்லோட் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு தெரியுங்க எப்படின்னா, நீங்க 10th மார்க் ஷீட் கொடுத்துருப்பீங்க, 12th மார்க் ஷீட் கொடுத்துருப்பீங்க, இன்கம் சர்டிபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து சில பேர் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் சில பேர் கொடுக்காம போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனாலும் நீங்க எஸ்ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு நீங்க சும்மா சாதாரண ஒரு பேப்பரை உள்ள அப்லோட் பண்ணிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க கல்லூரியில கூட போய் நேரடியா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்டை கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா சர்டிபிகேட்டையும் அவங்க ஆன்லைன்லேயே பார்த்துருவாங்க, ஆன்லைன்லேயே சரிபார்ப்பு பண்ணிடுவாங்க. 10th மார்க் ஷீட் இருக்கா, 12th மார்க் ஷீட் இருக்கா, பையனுக்கிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா, பையனுக்கிட்ட வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டினா நீங்க வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ல எஸ் கொடுக்கணுங்க. நீங்க வந்து ஒரு எஸ்சி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ல எஸ் கொடுத்தாதான் 50,000 ரூபாய் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. நீங்க ஒரு 2.5 லட்சத்துக்கு குறைவாக வருமானத்துல இருந்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ல எஸ் கொடுக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்ப்பாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து நீங்க வந்து வேற எல்லா சர்டிஃபிகேட்டையும் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அவங்க கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. அதை எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கு. ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம்.
நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படின்னா இப்போ உங்க கண்ணு முன்னாடி காட்டுறேன் பாருங்க. இது முன்னாடி நடந்தது. நீங்களே பாருங்களேன், உங்க நேம் வரும். உங்களுடைய வெப்சைட்ல நீங்க லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா எப்ப ஜூன் 13ஆம் தேதிக்கு அப்புறம், ஜூன் 13ஆம் தேதியில இருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய வெப்சைட்டை நீங்க போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து கத்துக்கணும். இதெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டாதான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ண முடியும். அப்ப நீங்க உள்ள போய் பார்க்கையில உங்களுடைய நேம் வரும், உங்களுடைய கம்யூனிட்டி வரும், அதே போல உங்க எல்லாருக்கும் ஒரு ரேண்டம் நம்பர் வரும். அதுல போட்டுருக்கு பாத்தீங்களா ஒரு 10 நம்பர், அதாவது அந்த அதுல போட்டுருக்கு பாத்தீங்களா நம்பரு, அதே போல உங்களுக்கு ஒரு ரேண்டம் நம்பர் வரும். அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வெரிஃபிகேஷன் டிஎஃப்சி சென்டர் எங்க உங்களுடைய சர்டிபிகேட் சரிபார்ப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அதுல போட்டிருப்பாங்க. எந்த ஊருன்னு போட்டிருப்பாங்க, எந்த ஊர்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டிருக்குன்னு போட்டிருப்பாங்க. அதே போல அப்லோடு ஸ்டேட்டஸ், நீங்க சர்டிபிகேட்லாம் உள்ள அப்லோட் பண்ணீங்களா, அது கம்ப்ளீட் ஆயிருக்கா அப்படின்னா அதுல கம்ப்ளீட்டட்னு வரும். அதையும் நீங்க பாத்துக்கலாம். அதே போல அடுத்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டடா, இன் ப்ராக்ரஸா, இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா நீங்க எங்கேயும் போக தேவையில்லை. நீங்க டைரக்டா எந்த இடத்தையும் போய் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. அதுல ஏதாவது இன்கம்ப்ளீட், இன் ப்ராக்ரஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டருக்கு போய் அவங்களே கூப்பிடுவாங்க, உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. சார் இங்க வாங்க சார், உங்களுடைய இன்கம் சர்டிபிகேட் சரியில்லை, உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் சரியில்லை, உங்களுடைய பேர் சரியில்லை, உங்களுடைய 10th மார்க் ஷீட் சரியில்லை, 12th மார்க் ஷீட் சரியில்லை, வாங்க அப்படின்னு ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் கூப்பிடுவாங்க. ஜூன் 13ஆம் தேதியில இருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களை நேரடியாக கூப்பிடுவாங்க. ஸோ அதனால கூப்பிடுறதுனால நீங்க பயப்பட தேவையில்ல. நீங்க ஜாயா ஹாயா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம். ஸோ இதுக்காக ஐயோ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நமக்கு பண்ணலையோன்னா நீங்க நினைக்க வேண்டியது. அதுல நீங்க போட்டிருக்க மாதிரி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்க சேஃப், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத இப்ப நம்ம பேசுவோம். இப்ப எல்லாருக்குமே சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஜூலை 10ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. ஜூலை 10ஆம் தேதி வரப்போற ரேங்க் லிஸ்ட்ல தான் அனைத்து மாணவர்களுடைய தலையெழுத்தே இருக்கு. ஸோ நான் மறுபடியும் சொல்லுவேன், இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங்ல ரேங்க் லிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ, நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கலாம், பிரைவேட் ஸ்கூலா இருக்கலாம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சியா இருக்கலாம், என்ன சிலபஸ் வேணாலும் இருக்கலாம், யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ எல்லாருக்குமே ரேங்க் வெளியாகும். உங்களுக்கு ரேங்கை பத்தி நான் சொல்ல தேவையில்ல. நான் முன்னாடியே அடிக்கடி நிறைய வீடியோக்கள்ல கொடுத்துருக்கேன். நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு ரேங்க் வரும், ஸ்போர்ட்ஸ்ல 7.5க்கு ஒரு ரேங்க் வரும். அதே போல எக்ஸ் சர்வீஸ் மேன்ல ஒரு ரேங்க் வரும், எக்ஸ் சர்வீஸ் மேன்ல 7.5க்கு ஒரு ரேங்க் வரும். அதே போல டிஃபரெண்ட் லேபிள்ல ஒரு ரேங்க் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் லேபிள்ல 7.5ல ஒரு ரேங்க் வரும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு வரும். எப்ப? ஜூலை 10ஆம் தேதி. அதே போல மற்றவங்க எல்லாருமே நீங்க ஒரு சிபிஎஸ்சியோ பிரைவேட் ஸ்கூல்ல படிச்ச மாணவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு ஒன்று வரும். அதே போல கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு ஒன்று வரும். யாரு? பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சவங்க, சிபிஎஸ்சி சிலபஸ்ல படிச்சவங்க, மற்ற சிலபஸ்ல படிச்சவங்களுக்கு ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு வரும். எல்லாத்துக்குமே வரும் ஜென்ரல் ரேங்க்கும் கம்யூனிட்டி ரேங்க்கும். அதன் பிறகு 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிச்ச மாணவர்களுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரேங்க், கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க் வரும். ஸோ இதன் அடிப்படையில் நீங்க போய் கல்லூரியில சேருவதற்கான அந்த ரேங்கை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி இந்த கல்லூரியில உங்களுக்கு இப்படி இந்த காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு நீங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாத்துங்க. இன்னொன்று யாருன்னா இந்த ஒகேஷனலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் வெளியாகும், கம்யூனிட்டி ரேங்க் வெளியாகும். சரியா? ஒகேஷனல் மாணவர்கள், ஒகேஷனல்னா தொழில் படிப்பு படிச்சுட்டு வந்திருப்பாங்க 12th, அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால பொறுத்திருப்போம். உங்களுடைய சர்டிபிகேட் கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் செய்யப்படும். பயப்பட தேவையில்லை. யாரையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து ஒழுங்கா கொடுக்கலன்னு ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டரோட தொடர்புலயே இருங்க. தொடர்புல இருக்கணும்னா டிஎஃப்சி சென்டரோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அந்த லிங்க்ல நீங்க வந்து அடிக்கடி போய் பார்த்து உங்க ஊர்ல இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர்ல உள்ளவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க. மற்ற ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டா வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம். தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ஜூலை 10ஆம் தேதி தான் தெரியும். நன்றி, வணக்கம். பாய் பாய் டிடிஜிஸ், பாய்.